வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை தொக்கு பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி என்ன பொருள் தேவை அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரைக்கிற பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, 2 துண்டு அளவு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. 2 பெரிய வெங்காயம் அதுவும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கக்கூடாது, இதுலேயே தண்ணி இருக்குது, அதனால் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெயில் கொஞ்சம் பொரிய விடுவோம். இது எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. அடுப்பை வந்து இப்போ ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஒரே ஒரு மராட்டி மொக்கு, ஒரு துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி. இதை கொஞ்சம் பரட்டி விடுங்க. பரட்டினதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப மெல்லிஸாக நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நம்ம லைட்டாக பரட்டி விட்டுட்டே இருப்போம். வெங்காயம் கலர் மாறி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் விழுது அரைச்சோம் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கலந்து விட்டுடலாம். ஒரு 1/2 நிமிஷம் போல் அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதான், கலந்தாச்சு. அடுப்பை இப்போ கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் அளவு வந்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், காரத்துக்கு பார்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மஞ்சத்தூள் அதிகமாக போட வேண்டாம், ஒரு மாதிரி மஞ்சத்தூள் வாசனை வரும். இப்போ வந்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணியும் கொஞ்சம் நல்லா சுண்டிருக்கு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு இதே போல் கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கிண்ணமோ இல்லை இதை விட ரொம்ப குட்டியான டம்ளர் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நம்ம உள்ளே சேர்க்கையில் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்துட்டு 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க பர்சனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் 3 எக்கையும் உடச்சி உள்ளே சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் இது மேலால் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு 1.5 நிமிஷம் வந்துட்டு அப்படியே அடுப்பை மீடியம் லெவல்லே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அடிப்பக்கம் முட்டை நல்லா வெந்து வரும். இப்போவே பெரட்டினீங்க அப்படின்னா முட்டை உடஞ்சிரும். முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பெரட்டினீங்க அப்படின்னா அந்தளவு உடையாது உங்களுக்கு. இப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ முட்டையை பரட்டி விட்டுருவோம். இப்போ மேல் பக்கம் வேகட்டும். அதே போல் ஒரு 1.5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சரிங்களா? அவ்வளோதான், நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக பண்ணுற ரெசிபியை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தோசைக்காக இது பண்ணியிருக்கேன். நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எதுக்குனாலும் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.